அம்மா, முத்தலகா நீ மட்டும் மாமா கிட்ட பேசலனா இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசியிருக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் அண்ணி. என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசி என்ன வேறுபடுத்துறீங்க? நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுன்னா என்ன? அன்னைக்கு நாள் உங்களை பார்க்கும்போது உங்க அத்தை கிட்ட அடி வாங்கி ரோட்ல இருந்தீங்களே, அதை பார்க்கும்போது என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? ஏண்டா அத்தை இப்படி பேசாம இருக்காங்கன்னு அத்தை கிட்ட வந்து நான் அவ்வளோ சண்டை போட்டேன். அப்பவும் அத்தை வைராக்கியத்தை விடலை. உன் வேலையை பாரு, இருக்க இஷ்டம்னா இங்கே இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு போன்னு சொன்னாங்க. நான் கோபத்தில் வீட்டை விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. என்ன வேணாலும் சொல்லிடி, உன் மனசு யாருக்கும் வராது. ஆமா முத்தலகு, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. அம்மா, இவ்வளவு சொல்றியே, சுப்புலட்சுமி அம்மைனி சின்னதுல எப்படி இருந்தாங்க, அப்பவும் இப்படிதான் இருப்பாங்களா? அடி போடி, அவ எப்படி இருந்தான்னு நினைச்சாலே இப்போ மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. எப்பப்பப்பா, காயத்ரி எப்பமாவது லீவ்ல தான் வருவா. ஆனா வந்த உடனே அவகிட்ட எப்படி மல்லுக்கு நிப்பா. 15-16 வயசு தான் இருக்கும். அந்த நேரத்திலேயே அவ மூஞ்சி சப்பா, மேக்கப் போறதென்ன கிழக்க போறதென்ன மூஞ்ச தூக்கி வச்சுக்குவா தெரியுமா? இப்ப மட்டும் என்னவா, இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க. அம்மா, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படிமா இருப்பாங்க சொல்லுமா? ஏ, அத நினைச்சாலே திக்கு திக்குங்க. மனசுக்குள்ள என்னலாமோ பண்ணுது. அவ பண்றதெல்லாம் சொன்னா விடிய விடிய நேரம் போறதே தெரியாது தெரியுமா? என்னத்தே, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா என்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவாங்க, அது மட்டும் ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, அவ சரியான ராட்சசி. கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துவா. யாச்சி, ராட்சசினா இப்படி நாக்கு நீளமா தொங்க விட்டுட்டு மண்டையில 2 கொம்பு வச்சிட்டு இருக்குமே, அதுவா? ஆமா ஆமா, அதுதான். அம்மா, அப்போ அத்தையும் அப்படித்தான் இருந்தாங்களா? அத்தைக்காரி அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் மாறவே இல்லை. அவ குணம் அவளை சீக்கிரம் மாறிடுமா என்ன? ப்ளீஸ்மா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுமா. சுப்புலட்சுமி மைனி எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுமா. சொல்றேன். பிள்ளைய பார்க்கணும், நல்ல பிள்ளையே நல்ல ஏன் தலையில கட்டிட்டு நீங்க அத்தைக்காரி அப்படியே வேலை செய்யறேன் அதை செய்யறேன்னு கிளம்பிடுவா. இந்த சனியை வேற லீவ் விட்டா இங்க வந்து உட்காந்துக்குது. என்ன சுப்புலட்சுமி அக்கா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க போங்க, பசங்களை நான் பாத்துக்கிறேன். பாப்ப பசங்களை மட்டுமா பாப்ப? என்னத்தெல்லாம் பாப்ப, எதெல்லாம் சேர்த்து பாப்பன்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாலினி செல்லம் என்ன சொல்லுது? இங்க வாங்க வாங்க வாங்க, மைனி கிட்ட என்னன்னு சொல்லுங்க. சீமையில இல்லாத மைனி, நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு நான் தெரியாமலா இருக்கேன்? அத்தான வளைச்சு போட வந்திருப்பேன், விட்டுருவேனா? என்னாச்சுக்கா, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஏய் காயத்ரி, எப்படி இருக்க? எனக்கு என்னத்தா, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தா, எப்படி தெரியுது? என்ன உன் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? ஐயோ, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. லீவ்ல அங்க இருக்கிறதுக்கு ஒரே போரிங், அதான் இங்க வந்துட்டேன். அதுக்கு என்ன, இங்க எல்லாரும் இருக்கிறோம்ல, நல்ல ஜாலியா நேரம் போகும். கட்டையில போறவா எப்ப பார்த்தாலும் லீவ் விட்டுட்டுன்னு இங்க வந்து உட்காந்து இவர்கிட்ட குழச்சி பேசுவா. இவனும் அவளைத்தான் பிடிக்கும் இவனுக்கு. ஏன், இந்த ஊர்ல தானே இந்த சுப்புலட்சுமி இருக்கா, என்னைக்கு அது என்ன பிடிக்குதா? என்னாச்சு சுப்புலட்சுமி, ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? ஏன் காயத்ரி இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ன? சுப்புலட்சுமி, ஒரு ஜெலுசில் தரேன், வேணும்னா போட்டுக்கோ. வயிறு ரொம்ப எரிச்சலா இருக்க போகுது. ஏன் இப்படி எரிச்சல் உனக்கு? எரியுது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அந்த காயத்ரி தான் தெரியுது. ஏன், இங்க ஒருத்தி வருஷம் பூரா இங்கதானே இருக்கிறேன், ஏதாவது என்னைக்கையாவது என்கிட்ட பேசிருக்கீங்களா? ஓ, உன் வயிற்றுச்சலுக்கு அதுதான் காரணமா? காயத்ரிட்ட பேசினா ஏதாவது படிப்பை பத்தி சப்ஜெக்ட பத்தி பேசுவா. உன்கிட்ட பேசினா நேத்து மூக்கியா கூட சண்டை போட்டேன், குமாரு கூட சண்டை போட்டேன். நேத்து அந்த பாண்டி பைய என்ன விளையாட்டுல இருந்து ஏமாத்தி போட்டான் தெரியுமா? உங்களுக்கு குச்சி மிட்டாய் பிடிக்குமா, குருவி ரொட்டி பிடிக்குமா? நேத்து எங்க அம்மா வச்ச கருவாட்டு குழம்புல எனக்கு பிடிக்கவே இல்லத்தான் அப்படிம்ப. நான் எதை பத்தி உங்ககிட்ட பேச?
இல்ல நாட்டு நடப்பை பத்தியாது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. 7ஆம் கிளாஸ் ஓட படிப்பை நிப்பாட்டிட்டு உனக்கு அத பத்தி ஏதாவது கேட்டா கோபம் வந்துடும். அடியே வா பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறேன்னு சொன்னா போதும் போதும் உமரை கட்டிக்கிட்டு சோறு கறி ஆக்குறதுக்கு இந்த படிப்பு போதும்ப. அதான் உன்கிட்ட நான் வாயே திறக்கிறது இல்ல. ஆமா ஆமா, இல்லைனாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. அவ நல்ல சுடிதார் போட்டுக்கிட்டு வந்து நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. அதனால அவகிட்ட உட்காந்து இழிச்சு இழிச்சு பேசுவிய. நான் இந்த ஊர்லயே வளர்ந்து பாவாடை சட்டையை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. விட்டா தாவாணி கட்டுவேன். அதனால உங்களுக்கு என்ன பார்த்தா பட்டிக்காடா தானே தெரியும். அவ பெரிய பட்டணக்கரையில இருந்து வந்தவா. அதுவும் இல்லாம டாக்டருக்கு படிக்க போறேன்னு பெருமை பீத்துவா. அதனால உங்களுக்கு எப்பவும் அவதான் வசதி. உங்களுக்கு மட்டுமா? அத்தைக்கு தான் அவ வசதி. ஏன்னா அவ அண்ணன் பொண்ணு. நான் அப்படியா? அடியே அறிவு கெட்டவளே, அரைஞ்சி பல்ல கழிச்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீயும் காயத்ரியும் எனக்கு ஒண்ணுதான். அவ என் அண்ணன் பொண்ணுனா அவ எனக்கு வசதியா? நீ மட்டும் யாரு? ஏண்டி இப்படி விதர்ப்பமா நினைக்கிற? எப்பவுமே உன்னை நீ தான் தாழ்த்திக்கிற. நாங்க யாரும் உன்னை அப்படி நினைக்கல. உன்னை நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும்னு தான் உன்னை பள்ளிக்கூடத்துல கொண்டு மறுபடியும் சேர்த்தேன். நீ தான் படிக்க மாட்டேன்னு பைய தூக்கி எரிஞ்சிட்டு ஓடியாந்துட்ட. பைய போய் தேடி பார்த்தா ஆத்தங்கரையில கிடந்துச்சு. நீ இப்படி பண்ணிட்டு எங்களை ஏன் குறை சொல்ற? ஐயோ அக்கா, உங்களை யாருமே விதர்ப்பமா நினைக்கல. அத்தானுக்கு என்னை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பீங்க. ஆனா எனக்கு சுடிதாரை தவிர வேற எதுவுமே அழகா இருக்காது. நீங்க ஏன்க்கா அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? நீங்க எம்பிட்டு அழகு தெரியுமா? அதுலயும் நீங்க சமையல் பண்ணுனா ஐயோ நாள் முழுக்க சாப்பிடலாம் தெரியுமா? இந்த வயசுலயே இவ்வளவு அழகா சமைக்கிறீங்களே எப்படின்னு நானே நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். எனக்கு காஃபி கூட போட தெரியாது. ஆனா நீங்க போட்டு வர காஃபியை குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? எதையாவது சொல்லி என்னைய ஐஸ் வைக்கலாம்னு நினைக்காத. அதெல்லாம் இந்த சுப்புலட்சுமிட்ட நடக்காது. அடியே, அவ சொல்றது உண்மைதான். உனக்கு சமையல் மட்டும்தாண்டி நல்லா வருது. நீ நல்லா சமைக்கிற. நானே அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன். நீ தான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறியே. எங்க என் வாயை திறக்க விடுற? கழுத்து சுளுக்கிக்க போகுது. அம்மா, அப்ப எப்பவுமே சுப்புலட்சுமி மைனி இப்படிதான் இருந்தாங்களா? எப்ப பார்த்தாலும் காயத்ரி அண்ணிட்டு சண்டை போட்டுட்டே இருந்தாங்களா? ஆமாட்டி, கொஞ்ச நஞ்ச சண்டையா போட்டா எப்பா அவ வாய் இருக்குதே. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஒரு மரியாதை கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவதான் இப்படி இருந்தான்னு பார்த்தா உங்க அத்தைக்காரி எப்பா ஆனா ஊனா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடக்கூடாது. உடனே தம்பி அப்படியே தம்பி சாப்பிடவா சாப்பிடவா சாப்பிடவான்னு கூட்டிட்டு போய் அப்படியே உருகி 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 பாசமா இருக்கிற மாதிரி என்ன பாடுபடுத்தி கொஞ்ச நஞ்ச பாடு இல்ல படுத்தி 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 கடைசியில சுப்புலட்சுமிய உன் அண்ணன் தலையில கட்டி வச்சுட்டால. அப்ப உனக்கு இஷ்டமே இல்லையாமா? இஷ்டம் இல்லாம தான் சுப்புலட்சுமி அண்ணிய கட்டி வச்சியா? அப்படி சொல்ல முடியாது. சுப்புலட்சுமிய எனக்கு பிடிக்கும். நல்ல குணமுள்ளவதான். ஆனா எங்க காயத்ரி இந்த வீட்டுக்கு மருமவளா வந்துருவான்னு 24 மணி நேரமும் அவகிட்ட சண்டை. கொஞ்ச நஞ்சக்க சண்டை இல்ல, அடிக்கிற வரைக்கும் போயிருவானா பாத்துக்கோ. அதுலதான் எனக்கு அவளை பிடிக்காது. ஆனா என் மைனிக்காரியே எனக்கு பிடிக்கிறது கிடையாது சுத்தமா. எது கெடுத்தாலும் பிரச்சனையில தான் வந்து முடிவும். எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிருவா. உங்க அப்பா என்கிட்ட மல்லுக்குதான் நிப்பாரு. என்ன செய்ய, அக்கா மேல அவருக்கு அம்புட்டு பிரியம். உங்க ஆச்சி இப்போ உள்ள மாதிரி கிடையாது. மாவா மேல எம்புட்டு பாசம் தெரியுமா? இப்போ மாவா பாக்குறது கிடையாது. மவளை பத்தி இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா நான் கொஞ்ச நெஞ்ச பாடாப்பட்டேன். சுப்புலட்சுமி மேல எனக்கு வெறுப்பு வந்ததே கிடையாது. அவ ஆத்தாக்காரியால தான் சுப்புலட்சுமியே எனக்கு பிடிக்காமலே போச்சு. அம்மா, அத்தான் எப்படிமா இருந்தாரு? அவரு நல்ல குணமா? அப்போ சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்பாரு. ஆமா, அரக்காலி டவுசர் போட்டுட்டு அலைவான். மூக்க சிந்திக்கிட்டே அலைவான். ஆனா உன் மேல அம்புட்டு பாசம். எப்ப வந்தாலும் உங்க 2 பேர் பக்கத்துலயும் உட்காந்து கிளிகிளிப்பைய வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பான். என்ன ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான். அவனுக்கு அப்போ இருந்து இப்ப வரைக்கும் வெகுளி புத்தி தான். ஆனா சுப்புலட்சுமி காரியமா இருப்பா. அவ அம்மைய மாதிரி, அவன் அந்த அண்ணன் மாதிரி. அவங்க ரொம்ப நல்லவரு. உன் மாமா ரொம்ப நல்லவரு. ஆனா உன் அத்தைக்காரி எப்பா
சரியான விஷம். அத்தன் சின்னதுல பாக்குறதுக்கு அழகா இருப்பாரா? மூக்கு மூலியமா நல்லா துருன்னு இருப்பான். இந்த முத்தலுக்கு மாவன் இருக்கானே, இவன் சாயல்ல தான் இருப்பான். அப்படியே பாக்குறதுக்கு என்ன இவன் முடி இப்படி இருக்கு, அவன் முடி சுருள் சுருளா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா துருன்னு இருப்பான். அத்தை அத்தை அத்தனை பின்னாடியே வருவான். என்ன வேலை சொன்னாலும் சலிக்காம செய்வான். 100 தடவை கடைக்கு போக சொன்னாலும் போவான்னா பாத்துக்கியே. நல்ல குணம் உள்ளவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட கதை கேட்க கேட்க ஆர்வமா இருக்கு. அப்புறம் என்னமா நடந்துச்சு? அப்புறம் அன்னைக்கு வீஞ்சிக்கிட்டு போனவா என்ன பண்ணுனா இன்னும் சாப்பிடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? பாய விட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்க. அக்கா வந்துட்டும் சாந்து சாப்பிடுவேன். ஆமா, உன் அக்கா கறி அப்படியே வந்துடப்பறா. அவ இன்னும் உன் மாமன் பின்னாடி சுத்திக்கிட்டே அலைவா. நீ அவளுக்காக காத்து கிடக்குறியாக்கும். இங்க பாருங்க, உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடைங்க. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, ஆனா வாய் மட்டும் நீளுது. என் தம்பி தயவு இல்லாம நம்மளால ஒரு நாள் ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியுமா? முடியாதுல்ல. அவன் தானே மேற்பார்வையில இருந்து எல்லாம் பாத்துக்கிறான். பின்ன அவன் மவனை அவ அண்ணன் மவனுக்கு கட்டி வைக்கலாம், அண்ணன் மவனுக்குன்னு ஓடிக்கிட்டு அலைதான். நம்ம உள்ளதும் போச்சு நொல்லக்க நானு உட்கார்ந்துருக்க சொல்றீங்களா? நான் தான் சுப்புலட்சுமியே அந்த வீடே கதின்னு கடை உன் அத்தான நழுவ விட்டுறாதேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏண்டி இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிற? சின்ன பிள்ளைங்க மனசுல இப்படி விஷத்து பரப்புற. ஏய், அவளுக்கு எத்தனை வயசாகுது? இப்பதானே 16 வயசு ஆகுது. இப்பவே அவளை உன் அண்ணன் வீட்லயே கொண்டு உட்கார வச்சா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. உமர் வேலையை பாரு. உமருக்கு அவளுக்கு எங்கேயாவது மாப்பிள்ளை பாக்குறதுக்கு துப்பு இருக்கா? முடியுமா? முடியாதுல்ல. என் அண்ணன் 4 பையலோட பெத்து வச்சிருக்கான். மூத்தவன் நம்ம வீட்டுக்கு தான் மருமகனா வருவான். சுப்புலட்சுமிய அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா அனுப்புறதுதான் என் ஆசை. எனக்கு அப்படி கேளுடா என் சிங்க குட்டி. உனக்கு அந்த வீட்டுல இருக்காள மாலினி, அவதான் பொண்டாட்டி. ஐயா ஜாலி. ஏடி, இதெல்லாம் உனக்கே நியாயமா படுதா? சுப்புலட்சுமியை அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிற சரி. இவனுக்கும் மாலினியை கட்டி வைக்கிறேன்னு இப்பவே தூப்பம் போடுறிய. அவன் சின்ன பிள்ளைட்டி. சீமையிலே என் மகனுக்கு பொண்ணு தேடினாலும் பொண்ணு கிடைக்க மாட்டா. மாலினி அம்புட்டு அழகு. அவ குழந்தையா இருக்கும்போதே எப்படி இருக்கா தெரியுதா? மாலினி தான் இந்த வீட்டுக்கு மருமக. என் மகனுக்கு ஏத்த ஜோடி அவதான். நிதி, உன் அத்தா கிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசுனியா? நல்லா பேசினானா உன்கிட்ட? என்னம்மா கோவமா இருக்க? என்ன கிட்டி அந்த சீமையில இருந்து ஒருவேளை காயத்ரி அவ வந்து சுடிதார போட்டுக்கிட்டு அவர்கிட்ட மினிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அவரும் இழிச்சு அவகிட்ட பேசுறாரு தெரியுமா? ஏன் உன் மைனிக்காரிக்கு கூட என்ன கண்டா இலக்காரமா தான் இருக்கு. யாருக்குக்கா? அத்தைக்கா? அவளை அத்தை நொத்தனுக்கு அவளெல்லாம் அத்தனை சொல்லாத. அவளை வெள்ளாவி பானையில வச்சு அவிக்கணும். ஏடி அறிவு கட்டவளே, அதுக்கு இங்க வந்து சிரிங்கிக்கிட்டு நிப்பியா? அடிக்கதான் அம்மியும் நகரும். அந்த மாதிரி நீ அந்த வீட்டுக்குள்ள போய் நிக்கதான் அவனுக்கு உன் மேலையும் ஆசை வரும். அவனுக்கு ஆசை வந்தா என்ன, வராம போனா என்ன? ஏன் அவன் அந்த காயத்ரி பின்னாடியே அலைஞ்சாதான் என்ன? நான் என் தம்பி கிட்ட சொல்லி உன்னதான் அந்த வீட்டுக்கு மருமவளை ஆக்குவேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த வீட்டுக்கு மூத்த மருமவ நீதான். என்னமோ சொல்ற? இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். நடக்காம எங்க போகும்? வாரம் என் தம்பியை கூப்பிட்டு கோழி அடிச்சு சோறு போடுறேன்னு என்னத்துக்கு? அவன் எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி என் கையில சாப்பிட விரும்புவான். என் கையில சாப்பிட்டா அவனுக்கு இந்த வீட்டுக்கு நன்றியா இருக்கணும்னு தெரியாமலா இருக்கும்? என் தம்பிய கூப்பிட்டு சோறு போடுறது என்னத்துக்கு? சும்மா நீ நினைச்சியா? நீ அந்த வீட்டுக்கு மருமகளா ஆகுறதுக்கு. அத ஞாபகத்துல வச்சுக்க. சாப்பிடும் பசிக்குது. இருல தம்பி, கை கழுவிட்டு வரேன். ஏய், பூ வாங்கி வச்சிருக்கேன். பாவாடை தாவணி புதுசா ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அந்த பட்டு பாவாடையும் தாவணியும் கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு மத்தியானத்துல அங்க போய் இரு. அந்த காயத்ரியா நீயானு நானும் பாக்குறேன். உன் அழகுக்கு முன்னாடி அவளாம் வெறும் தூசி. உன் அத்தா வெளியே சொல்ல மாட்டான், ஆனா அவன் மனசு பூரா நீ தான் இருப்ப. நான் கண்டுபிடிக்கிறேன். நீ போய் முதல்ல தம்பி கூட சேர்ந்து சாப்பிடு. சும்மா இப்படி மூஞ்சிய தூக்கிக்கிட்டு இருக்காத. சரிம்மா.